செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே
தந்தவனே தீமனை திருத்தி வைத்து அழிவா விமோசனம் செய்தவனே செல்வ கணபதியே எங்கள் கூட சித்தி விநாயகனே ராமனமாயவனார் வெற்றி கொள்ள வாசிக்க தந்தவனே ராமனமாயவனார் வெற்றி கொள்ள வாசிக்க சொன்னவனே கீதையை எழுதி தந்து அன்பால் விமோசனம் தந்தவனே கீதையை எழுதி தந்து அன்பால் விமோசனம் தந்தவனே செல்வ கணபதியே எங்கள் உள்ள சித்தி விநாயகனே சிவகுல தவ கொழுந்து சிவகுல தவ கொழுந்து என்னை இன்னும் செய்யுடன் ஆழ்பவனே செல்வ கணபதியே எங்கள் உள்ள சித்தி விநாயகனே சித்தி விநாயகனே எல்லா வல்ல பெருமைகளை தந்து அந்த சகல சித்துகளுக்கு மதிய வழங்கக்கூடிய அந்த சித்தி விநாயகருடைய பெருமைகளை தொழுது பெருமைகளை சேர்த்துக் கொண்டால் எல்லா வல்ல இறைவனுக்கு உற்பாதம் அடைந்து பெருமைகள் கொடுத்தால் அல்லவோ வழுவோ அல்ல விட்டு பிறந்த நிலைப்போ போவா திகரம் போகும் நல்ல குணமதிக மாவரை வீட்டெடுக்கும் அந்த செல்வ கணபதியை கைதுள்ளதால் என்று அவரது உற்பாதத்தை பணிந்து பெருமைகளை கொடுத்துக் கொண்டிருந்தால் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாறை கண்டு போட்டக்கூடிய பொன்னான 5 வளங்களில் நாம் இருக்கக்கூடியது குறிஞ்சிடம் அந்த குறிஞ்சிடத்துக்கு சொந்தக்காரன் எம்பெருமான் முருகப்பெருமான் அப்படிப்பட்ட முருகனது பொற்பாதத்தை பணிந்து பெருமைகளை கொடுத்திருந்தாலும் கூட என்னையெல்லாம் உயரத்தில் ஏற்றி பெருமை சேர்த்தக்கூடிய அழகு வைத்த தாய் உலகம் போற்றக்கூடிய உத்தமையா அந்த மாரியம்மனது மாதமடைந்து பெருமைகளை கொடுத்தால் வாய்க்கக்கூடிய கழகம் அழைத்தும் நன்மை பாராட்டும் நோக்கத்தை கழுங்க அவளுக்கு நன்றி சொல்லி நன்றி உனக்கு சொல்ல வார்த்தை இல்லை மாறிகே நெஞ்சு நிறஞ்சு நிற்கும் ஆயிரங்கள் நீலிகே நன்றி உனக்கு சொல்ல வார்த்தை இல்லை மாறிகே நெஞ்சு நிறஞ்சு நிற்கும் ஆயிரங்கள் நீலிகே மங்களம் வருபவனே குங்குமத்து காடிகே மகனே தெரிக்குதம்மா கூட்டங்கள் கூடிகே ஒட்டியம் தாழி என்று குழங்கிடும் தாயே குணங்கள் மாறி என்று புகழ்பவர்களாகி நன்றி உனக்கு சொல்ல வார்த்தை இல்லை மாறியே நெஞ்சு நாம் பிடிக்கும் ஆயிரங்கள் நீரியே கொடுத்து நடத்த ஊருக்குள்ளே நல்ல அறிவை கொடுத்து இழந்த உமையவாடியே மனுஷே நினைச்சு எதுதான் நடக்குமாடி உணர்வு எதுவோ அதுதான் மலருமாடி நோக்கு நீ பிழைத்தால் பொருள் தாயே கொள்ளாத கோபம் கொண்டு பொங்கிடும் கை வளர்க்கும் சக்தியே வாயே கண்டிட்டு தான் வளர்ந்து ஆகிரம் தாயே தாழம் வந்தால் வாழ்வழி வாழ் பெரிய வழங்கி நீகரித்தால் கோலத்தில் முக்காதிடும் மனவாயி நன்றி உனக்கு சொல்ல வார்த்தை இல்லை மாறியே நெஞ்சு நிறைந்திருக்கும் ஆயிரங்கள் சுழியே அடிச்சு கொடுத்து கிடந்த ஊருக்குள்ளே நல்ல அறிவை கொடுத்து கிடந்த உமதவாடியே மனுஷே நடத்து எதுதான் நடக்குமாடி உடன் நினப்பு எதுவோ அதுதான் மலருமாடி காலை கட்டி வீட்டிலிருக்கும் தம்பியே அங்காரிகே ஒங்காரிகே மாத்தாடி நன்றி உனக்கு சொல்ல வார்த்தை இல்லை மாறியே நிற்கும் ஆயிரங்கள் நீரிகே மங்களம் தருபவாய குங்குமத்தில் காடியே மகனி தெரிக்கிறம்மா கூட்டங்கள் கூடியே கொட்டியம் காடி என்று குழந்திருக்காயே சூழல்கள் மாறி என்று புகழ்வரைக்காயே நன்றி உனக்கு சொல்ல வார்த்தை இல்லை மாறியே நெஞ்சு நாம் நிற்கும் ஆயிரங்கள் நீரிகே என்று எல்லாம் உள்ள தாயவள் பொற்பாத கீதத்தை பாடி பெருமை கொடுத்த சிறப்புகளை சேர்த்துக் கொண்டதாலும் இந்த அடியவனுக்கு பெருமையில் படுத்தக்கூடிய அற்புதமான இடம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் தாடி கண்டு போட்டக்கூடிய பெருமையான 50 இடங்களில் நாம் இருக்கக்கூடிய இந்த குறிஞ்சி இடம்
இந்த நிலத்தினுடைய சாராம்சத்தை உற்று நோக்கும் பொழுது ஏதோ பெருமைக்குரிய சத்தம் ஒன்று செவிக்கு இனிமையாக கேட்டுக் கொண்டிருக்கிறது. என்ன சத்தம் அது? தெய்வீகமான ஒரு காலம். இந்த மாதிரி காலத்தை அந்த வட்டாரத்தில் இது வரைக்கும் பாருங்க, சத்தம் கேட்கணும்னா அதுக்கு ஏதாவது ஒரு பின்னணி இசை வந்துட்டே இருக்கு. இப்படி இசையெல்லாம் சேர்ந்துதான் நல்லா இருக்கும். 7 இசை நாடகம், 7 பேச்சு, இசைனா பாட்டு, நாடகம் அடிப்பு, இது மூன்றும் நடந்திருந்தா தான் வாழ்க்கை பெருமையா இருக்கும். அப்படிப்பட்ட பொன்னான சபை இந்த மேடைக்கு மறுபடி வரக்கூடிய ஒரு அற்புத வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தது எல்லாம் உள்ள அந்த இறைவனுக்கும் மக்களுக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை உறுத்தாக்கி கொண்டு எங்கள் பணியை தொடங்குகிறோம். நன்றிகளது. வணக்கம். வணக்கம். மேடையை பார்த்து நினைச்சு ஆகா மறுபடியும் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு அந்த அளவுக்கு பெருமை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைச்சாத எதையுமே முன்னேற்ற முடியும். சந்தர்ப்பம் கிடைப்பதால் திறமை இல்லாதவங்க கூட உயர்ந்தது உண்டு. சந்தர்ப்பம் கிடைக்காத ஒரே காரணத்தினால திறமை இருந்தும் கீழே போய்விட முடியும். ஆக எல்லா மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிற அந்த சந்தர்ப்பம் வாய்ப்புகள் அதை ஏற்படுத்தி மீண்டும் மீண்டும் தரக்கூடிய அற்புத கிராமத்தார்களுக்கு நன்றி தெரிவித்து பெருமைகள் கொடுத்துக் கொண்டிருந்தாலும் அருமையான ஒரு சத்தம். இந்த சத்தத்திற்கு கீழே இருக்கக்கூடிய பெருமையான வழி வள்ளியுடைய குரோசை தான் இவ்வளவு அம்சமா இருக்கக்கூடிய ஓசை. மாணிக்கவள்ளி, மரதவள்ளி, சுந்தரவள்ளி, நீலவள்ளி, புகழவள்ளி, சண்முகவள்ளி, முருகவள்ளி, அத்தனை வழிகளும் இருக்கக்கூடிய அபார திறமைப்படுத்த பொன்னான வள்ளி இந்த இடத்திலே காவடி செய்து கொண்டிருக்கிறார். பெருமையான வழியை பார்த்து பெருமையை சேர்ப்பதற்கு முன்னால இந்த மடத்துல அப்படிப்பட்ட தெய்வீக சிறப்பா இருக்கு. வாழ்ற வாழ்க்கையில சுருங்க சொல்லி விளங்க வைத்தல் அப்படின்னு இருக்காரு. நம்ம எந்த செய்தியை சொல்ல வரோம் அப்படின்ற கருத்தை மக்களுக்கு முன்னால ரொம்ப சீக்கிரமா சொல்லி முடிக்கணும். சீக்கிரமா சொல்லி முடிச்சாலும் சொல்லக்கூடிய கருத்து சிதை விடாமல் போய் சேரணும். அப்படிப்பட்ட ஒரு பேச்சுதான் என்னைக்குமே பெருமை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பேச்சு. அப்படிப்பட்ட பெருமை இருக்கிறது. ஒரு மேடையில ஒரு பேச்சாளனுக்கு அழகு ஒரு மேடையில எதை பேசணுன்றதை தெரிஞ்சு வச்சிருக்கிறது காட்டிலும் எதை பேசக்கூடாது தெரிஞ்சு வச்சிருக்கணும். எதை பேசக்கூடாதுன்னு யார் ஒருவர் தெரிந்து வைத்திருக்கிறாரோ அவர் தான் மிகப்பெரிய பேச்சாளர் வர முடியும். ஒரு 10 நடிகர் வர்றாங்கன்னா 10 நடிகர் ஒரு 8 பேருக்கு துண்டு ஓட்டுவாங்க. சில பேருக்கு துண்டு ஓட மறந்துடுவாங்க. துண்டு போட என்ற விஷயத்தை ஞாபகப்படுத்துறதுக்காக ஒரு பேச்சாளர் பேசினாராம். நம்மளுக்கு மட்டும் துண்டு ஓடலையே, எப்படா துண்டு போத்த வைக்கிறேன்னு அவர் பேசுற பேச்சை பார்க்கணுமே. நான் பல்வேறு மேடைகளுக்கு சென்ற துண்டு, பல மேடைகளை கண்ட துண்டு, சில மேடைகளுக்கு போனதுண்டு, வந்ததுண்டு, இருந்த துண்டுன்னு சொல்ல கூட்டத்தில் பார்த்துட்டாரு ஒரு ஆள். ஆகா துண்டை போட்டு ஒரு அழுத்த அழுத்திக்கிட்டு இருக்காயா என்னதுன்னு பார்த்து போத்தி அதுக்கப்புறம் சொன்ன கருத்தெல்லாம் பண்ணது. ஆக சொல்லக்கூடிய சிறப்பு அந்த விதத்தில் உணர்த்தக்கூடிய பெருமை இந்த சொல்லுக்கு மட்டுமே உண்டு. அப்படிப்பட்ட பெருமைகளை கொடுத்து காலத்திற்கு கேட்டா போல் நாமல் விரைந்து சென்றாலும் இந்த உலகம் போற போக்கு தந்தாப்புல அப்படிப்பட்ட பெண்ணுடைய யோசனையை பார்க்கும் பொழுது நாம் உலகத்தோடு ஒட்டவர்கள் பலகட்டம் கண்ணால் அறிவார்கள். உலகத்தோடு ஒட்டிய செல்லும் ஓடுகிற வண்டி ஓட ஒத்துமையா 2 மாடு ஒன்ன விட்டு ஒண்ணு பிரிந்தா என்ன ஆகும் எண்ணி பாரு. ஓடுகிற வண்டி ஓட ஓடுகிற வண்டி ஓடு ஒத்துமையா 2 மாடு ஒன்னு விட்டு ஒண்ணு பிரிந்தா என்னவாக எண்ணி பாரு. ஓடுகிற வண்டி ஓட வைத்த உள்ள குழப்பாது பூத்ததில்லை. ஆயிரம் எண்ணம் தேடி அன்பாடி உண்டாக்குடி பாவம்
விட்டு ஞான பூக்கள் உண்டு கண்ணீரில் இறக்க விட்டு பண்ணி ஆண்டவே கண்ணாமூச்சி ஆடுறா கொடுக்கிற வண்டியோட ஒத்துமையாருக்கு மாட ஒன்ன விட்டு ஒன்று பிரித்தா எல்லாரும் எண்ணி பாரு கொடுக்கிற வண்டி எல்லாம் உள்ள காலத்துக்கு ஏத்தாப்புல ஓடிக்கொண்டு வேண்டும். இத்தனை பெருமையும் புது பாடல்களும் சிறப்பம்சமும் ஒரு மேடையில பாடுறோம்னா அதுக்கு முக்கிய காரணமே இந்த ஊடகத்தை. அப்படிப்பட்ட பெருமைகளோடு நாம் செல்ல வேண்டும். காலத்தில் சொல்லியிருக்காங்க வழி இல்லவா அதுக்கேற்ற நம்மளோட போய்கிட்டு இருக்காங்க. பாருங்க, உலகத்துல கண்காணி இல்லை என்று கள்ளம்பல செய்வா, கண்காணி இல்லா இடமில்லை காணுங்கால் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் கண்காணி இல்லையோ நம்ம ஆடு போயிட்டே இருக்கலாம். இல்ல, நம்மளை கண்காணிப்பதற்காக ஒரு கண்ணாடி இருந்து கொண்டிருக்கிறது. ஆக அது இல்லைனாலும் நம்ம வழியை நம்ம திறம்பட செய்வோம். அப்படிப்பட்ட பெருமைகளை சேர்த்துக் கொண்டு இடத்திற்குள் சென்று ஒப்பட்ட பெருமையை கொடுத்துக் கொண்டுதான் 1000 பெருமைகள் எக்கச்சக்க சிறப்பு. இந்த பூமியில மட்டும்தான் இவ்வளவு மகத்துவம் வாய்ந்த ஒரு சிறப்பு இருக்கு. மனித வாழ்க்கையில பயிற்சி அவசியம், முயற்சி அவசியம். ரெண்டும் சரியா இருந்தா மட்டும் தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். பாருங்களேன், எல்லா காலகட்டத்திலுமே எல்லா பொருளுமே சரியான நேரத்தில் கிடைச்சிருச்சுன்னா அந்த பொருளுடைய அருமை நம்மளுக்கு தெரியாம போயிடும். கிடைக்காத ஒரு பொருளை பத்தி நினைச்சுட்டு இருப்போம். காதுக்கு ஒரு கம்மல் பொருந்திருச்சுன்னா அதை பத்தி நம்ம நினைக்கிறதே இல்லை. ஒரு மூக்குக்கு மூக்குத்தி பொருத்தமாயிருச்சுன்னா அந்த மூக்கை பத்தி நம்ம நினைக்கிறதே இல்லை. கையில ஒரு வளையல் பொருத்தமா இருந்தா கையை பத்தி நினைக்கிறதே இல்லை. திடீர்னு கையில கட்டுற ஒரு வாட்சோ ஒரு கடிகாரமோ திடீர்னு நம்மளுக்கு சரியில்லாம வச்சுக்கல அன்னைக்கு முழுது அந்த நடப்பு மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கா. ஏன் சரியா இருக்க அத்தனை பொருளை மனசு நினைக்காது. எது சரியில்லையோ அதை மட்டும்தான் திரும்ப திரும்ப நினைச்சுட்டே இருக்கும். அந்த திரும்ப திரும்ப நினைக்கக்கூடிய காரணத்தை பெருங்கொண்ட அழுத்தத்தில் கொண்டு போய் விட்டுரு. அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் சீராக அமைய வேண்டும். இந்த பெண்ணை பற்றி பெருமையையும் புதுமையை நாம் பாடிக்கொண்டு நாவார் ரசித்தார். இந்த பெண்ணாகப்பட்டவள் காடு கட்டி ஆளுநர் ரசித்துக் கொண்டிருக்கிற அற்புதமகை அருளாருக்கு அவ்வளவு பொருளாருக்கு இவ்வளவு இல்லை. அருளும் பொருளும் இல்லாதவருக்கு வாழ்க்கையில் எந்த உலகம் நிலையான உலகம் கிடையாது என்பதற்காக பணத்தின் சாராம்சத்தை நாம் கூறுவதுமாக பணம் பத்திகிறே குணம் குப்பைகிறே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதன் இல்லையே, பிழைக்கும் மனிதன் இல்லை. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதன் இல்லை, மனிதன் இல்லை. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே அவனை உயர்த்தி பேச மனித கூட்டம் நாடும் தப்பாதே. ஒன்றும் தெரியானாலும் பணம் இருந்தாலே அவனை உயர்த்தி பேச மனித கூட்டம் நாடும் தப்பாதே. இருந்துட்டாலும் பணமில்லாத ஆளை, இருந்துட்டாலும் பணமில்லாத ஆளை உலகம் சுத்தலாலும் மனிதனால அதிக மாட்டாரே. பணம் பந்தியிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதன் மனிதன் காடு புகழதெல்லாம் பணத்துக்காகத்தான். பணம் அகன்று விட்டால் புகழ்ந்த கூட்டம் கடும் உண்மைத்தான். புகழ்வதெல்லாம் பணத்துக்காகத்தான். பணம் அகன்று விட்டால் புகழ்ந்த கூட்டம் கடும் உண்மைதான். ஏழ்மை இறங்கி வந்தால் ஏழ்மை நிலை வந்தால் யாரும் நடக்காதவன் அழகா கொள்ளை. பணம் பந்தியிலே குணக்குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதன் மனிதன். உயர்த்தன் இடையோ இடைய பிழைகள் உண்டு உணர்நிலை காப்பதற்கு ஒன்று மாதல் உயர்ந்த நிலையடைந்தோ நிறைய பேர்கள் உண்டு. அவர்கள் உணவு நிலை காப்ப பின்பு ஒன்று மாதல் மல்லாதவனை மதித்து நீரும் துணிவுமே கொண்டு மல்லாதவனை மதித்துமே துணிவுமே கொண்டு ஆகி உயர்ந்து பாடுவதா வெற்றியும் உண்டு. பணம் பந்தியிலே
கொண்டிருக்கிறது. காலத்துக்கு தந்தாப்போல் நாமும் செல்ல வேண்டும். எண்ணற்ற கருத்துக்கள் உள்ளிருந்தாலும் கூட பெருமையான பெண்மகளை சந்தித்து ஆளுநர் சொல்லக்கூடிய ஓம் என்ற பெருமைப்பொழி முன்வைத்துக் கொண்டிருக்கிறார். எம்பெருமான் முருகனுக்கு சீக்கிரம் வழிக்கு திருமணத்தை முடிச்சு வைக்கிறார். நம்ம வந்த கழகமும் வெற்றி அடைந்தாமல் இருக்க வேண்டும். நாம் சிந்தக்கூடிய ஒவ்வொரு வேர்வைக்கும் வெற்றி ஒரு நாள் வேர் வைக்கும் அப்படின்னு ஒரு அறிஞர் சொல்றார். அப்ப அந்த அளவுக்கு பெருமைகளை செய்யக்கூடிய இந்த பொன்னாள் நாட்டுல எப்படிப்பட்ட சூழ்நிலை செல்ல வேண்டும்? நன்றாற்றலும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்த ஆட்டாக கலைந்தார் வள்ளுவர். வாழ்க்கையில நல்லதை செய்வார். நல்லது செய்ய போய் பல சூழ்நிலைகளை தவறா முடிகிற கதைகள் எக்கச்சக்கமா இருக்கு. ஏன் நம்ம போயிட்டு இருக்கு? நம்ம சில பேருக்கு சொல்லுவோம், அவனுக்கு நல்லதுதாயா சொன்னேன், என்ன நினைச்சாலும் ஏன் மேல கோபப்பட்டு விழுறியா அப்படின்னு சொல்றதா கேள்விப்பட்டிருப்போம். நல்ல விதமா தான் சொல்லியிருப்போம். ஆனா எந்த இடத்துல சொல்லணும் தெரியாம சொல்லியிருப்போம். அதே சிக்கலை ஆரம்பிக்கும். பல்வேறு பிரச்சனை அங்கே ஆரம்பிக்கும். பல பேர் நல்லது பண்ற நேரத்துல கெட்டதை பண்ணிட்டு போயிடுவது. அப்படி ஒரு யானை காட்டுக்குள்ள நல்லதுக்குன்னே பேர் போன யானை. யாருக்காவது தனக்கு எப்படியாவது ஒரு நல்லது செய்யணும், நல்லது செய்யாட்டி ஒரு தூக்கமே வராது. அப்படிப்பட்ட யானை காட்டுக்குள்ள போயிட்டே இருக்கு. போகும்போது பாருங்க, காத்தடியில ஒரு குருவி கூட ஒண்ணு மரத்துக்கு கீழே விழுந்து இருந்துச்சா. கூட்ட பாத்துருச்சு யானை. ஆகா, குருவி கூட ஒண்ணுல கீழே நடந்து கிடக்குன்னு ஓடி போய் பார்த்தா கூட்டுக்குள்ள 3 முட்டை இருந்துச்சா. இந்த 3 முட்டையோட தூக்கி மரத்து மேல எப்படியாவது வச்சிருவான், தாய்க்குருவி வந்தா தேடும் சொல்லி அவங்க நல்ல எண்ணத்துல கூட்ட தூக்கி மரத்து மேல வச்சா மேல இருந்து வச்ச அந்த கூடு கீழே விழுந்து 3 முட்டையில 3ஆவது முட்டை தெரிச்சு போச்சு. மிச்சம் இருந்தது 2 முட்டை. யானை வந்த வழியை பார்த்து போயிருந்தா போயிருக்கலாம். நல்லது செய்யற எண்ணம் மட்டும் யானை விட்டு போல. யானை நினைச்சுச்சா அவசர புத்தியில 3ஆவது முட்டையை உடைச்சு விட்டா மிச்சம் இருக்க 2 முட்டையா ரொம்ப பாதுகாப்பா கொண்டு போய் கொடுப்போம் சொல்லி மறுபடியும் தூக்கி மேல வச்சா கூடு மறுபடியும் கீழே வந்து இருந்த 2 முட்டையில 2ஆவது முட்டை உடஞ்சு வச்சு. மிச்சம் இருக்கிறது ஒத்த முட்டை. வந்த வழியை பார்த்து பேசாம அவங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு போயிருந்தா போயிருக்கலாம். ஆனா நல்லது பண்ற எண்ணம் மட்டும் யானை விட்டு போவே இல்லை. அது நினைச்சுச்சா நம்ம அவசர புத்தினால 3 முட்டையில 2 உடைச்சு விட்டோம். இந்த ஒத்த முட்டைய எப்படியாவது பாதுகாப்பா கொண்டு போய் அந்த தாய் குருவிட்டு கொடுத்துறோம்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு யோசனை வந்துச்சா. எப்படி யோசனை? இந்த முட்டையை எப்படி குருவியை அழகாக்குமோ அது போல நம்மள அழகாத்து கொண்டு போய் கொடுப்போம் சொல்லி முட்டை மேல போய் யானை உட்காந்துச்சான். கடைசியில் முட்டை தெரிஞ்சது மிச்சம். பல்வேறு சூழ்நிலைகள் அப்படிதான் பல பேர் புரியாம என்னத்தை பண்ற ஏன் பண்ற தெரியாம குடும்பத்தை கெடுத்து போடுறாரு. சரி, சூழ்நிலைகள் போய் கொண்டுதாலும் நம்மளாவது எதுவும் தெரிஞ்சாங்க. அப்படிப்பட்ட பெருமைகளை சேர்த்து பெண்மர்களுக்கு 1000 பெருமைகள் கொடுத்து கொடுத்தார். இந்த நந்தவனத்தை எப்படிப்பட்ட பெருமைகளோடு அவள் இருந்து கொண்டிருக்கிறார் என்ற சொற்சமத்தை கையாண்டு கொண்டார். அவருடைய பெருமையை முதுமையை மாத்தாள். கண்ணால் கவனம் போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பது மெய் என்ற மெய்யான தத்துவத்தை உள்ளெடுத்து கொண்டு அறிவை நீ வந்து உள்ளம் தெளிவாகும் மலையாளம் காட்டும் பொய்யே உள்ளாதது பொய்யே உள்ளாதது. அறிவில் தமிழ்நாள் கடகளும் தன்முன்னே போட்டது கார்த்திகமே. காவலரை வீசவிட்டால் செல்வர்களும் ஏற்றுமே கண் முன்னே தோன்றுவது சாத்தியமே. அந்த காத்திருந்த கல்வானுக்கு கைகளுக்கு பூட்டிவிட்டு கண்ணுக்கு தோடாத சாத்தியமே. விடுத்து விடும் காலம் பொறியும் அப்போது ஞான கோடும் பொய்யிலகை எடுத்து விடும் காலம் பொறியும் அப்போது ஞான கோடும். கண்ணை நம்பாதே என்று சொல்லி உச்சரிக்கும் புனைகளாய் பாடுறீங்க. என்று சொல்லி உச்சரிக்கும் சுவாமிகளே ருத்ராட்ச பூனைகளாய் பாடுறீங்க. ஏமாற்றி கொண்டாட்டம் போடுறீங்க. எப்போதும் தூங்குவதும் ஒன்னை ஒரு பொழுதும் தூங்குவதும் உண்மை எப்போதும் பொங்குவதும் ஒன்னை ஒரு பொழுதும் தூங்குவதும் தன்னை நம்பாதே உன்னை ஏமாற்றும். பொன்பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்துவிட்டு கண்மூடி போகிறதும் போகட்டுமே. பொன்பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்துவிட்டு கண்மூடி போகிறவன் போகட்டுமே. குலவையாவாரே
எதுவான போதிலும் நன்றி 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 மறவாத நல்ல மனம் போதும் நன்றி மறவாத நல்ல மனம் போதும் இன்னும் கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் அறிவை நீ நம்பி உள்ளம் தெரியாது அடையாளம் காட்டும் பொய்கே சொல்லாத அப்படிப்பட்ட ஒப்பற்ற சொல்லாத அன்பளிப்பு சார்பாக நெஞ்சார் நன்றி. வணக்கம் வணக்கம். நன்றி. ஆமா அவருடைய பெருமைக்குரிய இந்த பின்னாபுரனுடைய பார்த்து பெருமையில சொல்லுங்க. பூங்காற்றே அந்த பொண்ணு கிட்ட ஒன்ன சொல்லி போ தனியா அவ இல்லாம நெஞ்சம் வாடுது. முற்றும் துறந்த முடிவு. ஆமா அவ இல்லாம நெஞ்சம் உங்களுக்கு வாடுது. ஒரு காலத்துல எனக்கு ஒரு காதல் இருந்துச்சு. அப்ப பழச எப்பயுமே மறக்க கூடாது. அதனாலதான் பழைய பாட்டும் புது பாட்டு சேர்த்து படிச்சுட்டு இருக்கீங்க. அந்த மறக்கலையே பூங்காற்றே அந்த பொண்ணு கிட்ட ஒன்று சொல்லி போ தனியா அவ இல்லாம நெஞ்சம் வாடுது. அந்த பொண்ணு கிட்ட ஒண்ணு சொல்லி போ அவ இல்லாம எனக்கு கண்ணி தமிழ் மண்ணை கேட்ட பொண்ணு நீ அம்மா கண்ணகி வாங்க நாட்டில வாழும் கண்ணி தமிழ் மண்ணை கேட்ட பொண்ணு இவளம்மா. நான் எடுத்தாலும் உன்னை விட்டு இன்னொரு பெண்ண உள்ளம் கேட்குமா? நம்ம பிரிக்கும் தத்திய இங்க எங்கும் இல்ல அத கொடுத்து கையில பத்தியாரும் இல்ல ஒரு காலம் கொண்டா நான் அந்த பொண்ணு கிட்ட ஒண்ணு சொல்லி போ தனியா அவ இல்லாம நெஞ்சம் வாடுது. ஏழைவனக்காரர் என்று பார்ப்பதில்லையே சாதி மத பார்த்துக்கிட்டு உண்டவில்லையே செல்வம் இருக்கும் வீட்டுல நல்ல உள்ளம் இல்ல உள்ளம் இருக்கும் வீட்டுல நல்ல செல்வம் இல்ல கட்டுக்காக மீறி அவள் ஓடுது. பூங்காற்றே அந்த பொண்ணு கிட்ட ஒன்று சொல்லி போயா பெருமையான பெண்கள் ஆயிரம் இருந்தால் விஷயங்கள் கூறிக்கொண்டிருக்கலாம். ஏதோ அங்கு வழங்கக்கூடிய காவலம் சத்தம் கேட்டுக் கொண்டிருக்கிறது. துன்பம் போற்றிருந்த மங்கையவன் சுந்தரம் நிறைந்தது போற்றிருந்த மங்கையவன்